என் தங்கமே, இந்த கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னை பற்றி ஒருவர் என்னிடத்தில் சொன்ன விஷயத்தை பற்றியது. உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஒருவர் என்னிடத்தில் வந்து கேட்டிருந்தார். உன் அப்பன் கருப்பன் நானும் அதற்கு சரியென்று சொல்லிவிட்டேன். நான் அதற்கு சரியென்று சொன்னது சரியா தவறா என்று நான் சொல்ல வந்த விஷயத்தை கேட்ட பிறகு என் பிள்ளை நீ முடிவெடுத்து கொள்ளலாம். அப்படியானால் கருப்பன் சொல்லப்போவது என்னவென்று முதலில் உனக்கு தெரிய வேண்டும். ஒருவர் வேண்டுதல் வைக்கிறார் என்றாலே அது நல்ல விஷயத்திற்கா கெட்ட விஷயத்திற்கா என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எல்லோருமே அடுத்தவர்களுக்கு நல்லது நினைப்பார்களா என்று கேட்டால் அது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். யாரும் அவ்வளவு எளிதில் இன்னொருவர் வாழ்க்கை நன்றாக இருந்துவிட வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஏன், சில உடன் பிறந்த உறவுகளே தன்னோடு இருக்கின்ற உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லையே. தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த உறவு, அதாவது தன்னுடைய உடன் பிறந்த உறவு காலம் முழுவதும் தன்னிடத்தில்தான் கையேந்தி நிற்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களும் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் தேடி தேடி பெறுவதற்கு நீ செய்கின்ற முயற்சிகளும், யாரெல்லாம் உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களின் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணமும் எப்பொழுதுமே உனக்கு மேலோங்கி நிற்கின்றது. உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்கள் அந்த விஷயத்தை எவ்வளவோ செய்ய முயற்சி செய்தும் அது முடியாமல் போய்விட்டது என்றால் உடனடியாக அவர்கள் தெய்வங்களை நாடிச் செல்வார்கள். ஏன், தெய்வத்திடமே கெடுதல் செய்ய சொல்லி கேட்பார்கள். அவர்கள் இப்படி செய்தார்கள், அப்படி செய்தார்கள், எப்படியாவது இவர்களுக்கு இந்த விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். இப்படி வாழ்க்கை முழுமைக்குமாக உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளை இந்த கருப்பன் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒருவர் என்னிடத்தில் வந்து உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கேட்ட பொழுது அது என்னவென்று உன் அப்பன் நான் சற்று கவனித்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன். இவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையின் மீது எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறது என்று. இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய சொல்லி இருந்தால் உன் அப்பன் என்றோ அதை மறுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருப்பேன். ஆனால் இவர்கள் சொன்ன விஷயம் நல்ல விஷயம்தான். உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய சொல்லி அவர் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றார். நமக்கு நல்லது நினைப்பது யார்? நமக்கு கூட ஒருவர் நல்லது நினைக்கிறாரா என்று தானே என் பிள்ளை யோசிக்கின்றாய். நிச்சயமாக உனக்கும் ஒருவர் நல்லது செய்ய நினைக்கின்றார். அவர் யார் என்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார், உன் வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய துடிக்கின்றார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட ஒருவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். கருப்பன் சரி என்று ஒரு விஷயத்திற்கு தலையாட்டி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது கெட்ட விஷயமாக இருக்காது என்பது உனக்கு ஆரம்பத்திலேயே புரிந்திருக்கும். அதுபோலத்தான் உன் அப்பன் அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று இந்த கருப்பன் உனக்கு சொல்வதற்கு முன்பாக என் குழந்தையை, ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பிருக்கின்ற உறவுகள் போல இப்பொழுது இருக்கின்ற உறவுகள் இல்லை. முன்பெல்லாம் எதுவாக இருந்தாலும் உடன் பிறந்த உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது எதையுமே விட்டு கொடுக்கின்ற மனப்பக்குவம் யாருக்குமே இருப்பது கிடையாது. உனக்கா எனக்கா என்று போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடத்திலிருந்து யார் முதலில் பறிப்பது, யார் இரண்டாவது பறிப்பது என்பது போன்ற போட்டிகள்தான் இருக்கின்றதை தவிர ஒரு பொழுதும் அன்பையும் அக்கறையையும் அள்ளி கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. இது போன்ற சூழ்நிலையில்
நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றோ, நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றோ ஒருவர் நினைக்கிறார் என்றால், அவர் இந்த காலம் முழுவதும் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உறவு என்பதனை நீ மறக்கக்கூடாது. உண்மையான உறவுகள் எங்கும் இல்லை என்று சொல்லி திரிகின்ற என் பிள்ளை, அந்த உறவு உன் வாழ்க்கையில் இருப்பதை நிச்சயமாக முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற சமயங்களில் எல்லாம் இவர்களின் வார்த்தைகள்தான் உன்னை கை தூக்கி விட்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் ஒரு விஷயத்திற்கு சரியென்று சொல்கிறான் என்று சொன்னவுடன் என் பிள்ளை, சட்டென்று நீ கண் விழித்து விட வேண்டாமா? நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகின்றது, அதுவும் நம் அப்பன் முன்னிலையில் என்று. இது போன்ற ஒரு வேண்டுதலை வேறு யாரால் வைக்க முடியும்? நீயே யோசித்து பார். உன் வாழ்க்கையின் மீது அன்பையும் அக்கறையையும் அள்ளி தெளிப்பவர்கள் எல்லாம் யார் என்று. அதே நேரத்தில் யாரெல்லாம் நடிக்கிறார்கள் என்பதனையும் நீ சட்டென்று புரிந்து கொள்ளலாம். சிலர் ஒருவரால் தனக்கு நல்லது நடக்கும் அல்லது அவர்கள் நம் அருகில் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி வேண்டும் என்றே அவர்களை அருகில் வைத்திருப்பார்கள். இத்தனை காலமும் அவர்களை என்னவென்றே கண்டு கொள்ளாதவர்கள் இப்பொழுது அவர்களினால் நமக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றவுடன் அதை நிச்சயமாக இவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வார்கள் அல்லவா? அப்படித்தான் இப்பொழுதும் எல்லோர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உனக்காக என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தவர் சொன்ன விஷயம் என்னவென்று முதலில் நான் சொல்கின்றேன். அதை நீ கேட்டு தெரிந்து கொண்டால் அதன் பிறகு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்பது நிச்சயமாக உனக்கு புரிய வந்துவிடும். எவ்வளவோ மாற்றம், எவ்வளவோ திருப்பம், எவ்வளவோ சூழ்நிலைகள் என்று எல்லாவற்றையும் தாண்டி மனநிறைவான ஒரு நேரத்தை என் பிள்ளை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். அது எப்பொழுது, யாரால், நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதுதான் இதுநாள் வரையிலும் என் பிள்ளைக்கு புரியவில்லை. இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும், உன்னிடத்திலிருந்து எதை எடுத்தாலும் அது எதனால் நடக்கிறது என்கின்ற தெளிவு எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். என் பிள்ளையே, இப்பொழுது இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்த விஷயத்தை சொல்கின்றேன். உனக்காக என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தவர் ஒரு பெண். இந்த பெண் என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம். இதிலிருந்து உனக்கு ஒரு விடை கொடுக்க வேண்டும். நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உனக்கு ஒரு தெளிவான பாதையை காண்பித்து கொடுக்க வேண்டும். எது உன் வாழ்க்கை, எது உனக்கான வாழ்க்கை என்பதனை உனக்கு நிரூபித்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள். உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பெண்தான் இதை செய்திருக்கின்றார். ஒன்று உன்னை பெற்ற தாய், அல்லது உன்னுடைய வாழ்க்கை துணை, அல்லது உன்னோடு நல்ல நட்பில் இருக்கின்ற ஒரு பெண் தோழி. இந்த மூன்றில் யாரொருவர் இப்பொழுது உன்மீது உண்மையான அன்பில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த வேண்டுதலை என்னிடத்தில் வைத்தது. உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த கருப்பன் அதற்கு சரி என்று சொல்லிவிட்டு உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி உனக்காகவும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காகவும் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் இந்த கருப்பன் அதனை உடனே உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய தவறுகள் என்னவோ அதை உன்னிடத்திலேயே யார் சொல்கின்றார்களோ அவர்களை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே. அவர்கள் நீ மற்றவர்களிடத்தில்
தலை குனிந்து விடக்கூடாது, மற்றவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் தலை குனிந்து நிற்கக்கூடாது என்று எண்ணுபவர்கள், தவறுகளை சுட்டி காட்டி உன்னை திருந்தி நல்வழிப்படுத்த அவர்கள் எண்ணுகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஒரே வார்த்தைதான். இன்று உனக்கு என்றால் நாளை எனக்கு, அல்லது இன்று எனக்கு என்றால் நாளை உனக்கு. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லோருக்கும் அது வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகு ஒரு விஷயம் எல்லோருக்கும் புரியும். தவறவிட்ட ஆரோக்கியம்தான் இந்த வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்று. ஓடி ஓடி உழைத்து பணத்தை சேர்ப்பது ஒன்றும் முக்கியமான விஷயம் அல்ல. அதற்கு மாறாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உடல் நலம் மிகவும் முக்கியம் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையை, நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் அது கெட்டதாக இருந்தாலும். அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அது எந்த அளவிற்கு உனக்கு தேவை என்பதனையும் உணர்ந்து கொண்டு, இவர்கள் உனக்காக என்னிடத்தில் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றும் மனதார எண்ணிக்கொள். கருப்பன் சொன்ன பிறகு உனக்கு என்ன தெரிந்தது? யாரும் இல்லை. நாம் எப்படி இருந்தால் யாருக்கென்ன, நம்மை பற்றி யார் கவலைப்பட போகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயல்லவா? இப்பொழுது உன் அப்பன் நான் சொன்ன பிறகாவது நிச்சயமாக உனக்கு தெளிந்திருக்கும். உனக்கென இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று. உன்னை பற்றி கவலைப்படுவதற்கும் உன்னை பற்றி நினைப்பதற்கும் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சிகளையும் நீ நிச்சயமாக ஒரு சேர பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும். என்றும் என்றென்றும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா? அதையும் தாண்டி உனக்காக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை இப்பொழுது நிரூபித்திருக்கிறார்கள். இந்த கருப்பனிடத்தில் உனக்கு கெடுதல் செய்ய சொல்லி கேட்ட எத்தனையோ பேருக்கு மத்தியில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெண் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது மிகவும் ஆச்சரியக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. இந்த விஷயத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று எப்பொழுதும் நான் உனக்கு மனதார ஆசிகளை வழங்குகிறேன். என் குழந்தையே, எதையுமே தவறவிட்டு விட்டதாக எண்ணி ஒருபொழுதும் வருத்தப்படாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்று நம்பு. சுற்றி இருப்பவர்களுள் யார் உன் தவறுகளை சுட்டிக்காட்டி நீ செல்கின்ற பாதை தவறு என்பதனை உனக்கு உணர்த்துகிறார்களோ அவர்களைத்தான் நீ நம்ப வேண்டுமே தவிர, நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது கூட உன்னை ஒருவர் ஊக்கப்படுத்தவோ வேண்டும் என்றே உன்னை சோதனைக்குள் தள்ளவோ முயற்சி செய்கிறார் என்றால் அந்த நேரத்தில் என் பிள்ளை கட்டாயமாக நீ பிழைத்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து நீ நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உனக்காக இருக்கின்றவர்களை வாழ்க்கையில் ஒரு பொழுதும் விட்டு விடாதே. இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் தனக்கு யார் உண்மையில் உதவி செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் விட்டு விடுகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்றால் அவர்களைத்தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடவும் செய்கின்றார்கள். எதுவுமே இல்லாதவன், அதாவது தன் கையில் பணமில்லாதவன் தனக்கு எத்தனை பெரிய உதவியை செய்தாலும் அவனை பெரிதாக எடுத்து கொள்வதில்லை இந்த உலகம். அதுதான் உண்மையும் கூட. என் பிள்ளையை, இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு, கருப்பன் சொன்னது போல உனக்காக வேண்டுதல் வைத்திருக்கின்ற இவருக்கு இந்த கருப்பன் செவிசாய்த்து உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க நான் முன் வருகின்றேன். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் போதும். என்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனின் ஆசிகள் உனக்கு என்றும் கிடைக்கும் என்பதனை எந்த சூழ்நிலையிலும் நீ தவற விட்டு விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த வகையிலும் கெடுதல் நடக்காது. உனக்கு நல்லதே நடக்கும். அப்பன் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பனின் அன்பு
என்றென்றும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.